வெல்கம் டு கிளாராஸ் வில்லேஜ் கிச்சன். அன்பு நண்பர்களே, நம்ம கிளாராஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு செய்வதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம வீட்டிலே வளர்க்கோம். அந்த நாட்டுக்கோழியில் ஒன்று எடுத்து அறுத்து வச்சுருக்கோம். இப்போ நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறோம். இதை ஒரு 2-3 தடவை நல்ல கொழுப்பாக இருக்குது கோழி. 2 மாதிரி நல்லா அலசிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வைக்க ஆரம்பிச்சோம். இதில் தேவையான அளவு எண்ணெய், ஒரு 4 ஸ்பூன் வர அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இதை நம்ம அவிச்சு தான் எடுக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அவிச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் குழம்பு வைக்கணும். கறியை போட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஒரு 4 ஸ்பூன் போடுறேன். 2 ஸ்பூன் உப்பு கொஞ்சம், எல்லாத்தையும் ஊற்றி நல்லா பிரட்டி விடுவோம். இது நாட்டுக்கோழி குழம்பு. தண்ணி ஊற்றி அதை அப்படியே மூடி போட்டு வேக வச்சிடும். இஞ்சி, ஒரு பீஸ் இஞ்சி, வெள்ளைப்பூடு, ஒரு வெள்ளைப்பூடு வச்சுருக்கேன். அதோட வெங்காயம், சின்ன வெங்காயம், இதையும் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் இந்த மாதிரி குறை நரைச்சிக்கிட்டு அதை அப்படி போட்டு விட்டுரும். ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் சீரகம் கொஞ்சம் அரைச்சி போட்டோம். சீரகம் வெங்காயம் முனையும் அதை அப்படியே ஊற்றிடுவோம். அதான் குழம்பு நல்லா இது கொதிச்சோன்னா தாளிக்க வேண்டியது. கிராமத்தில் செய்கிற நாட்டுக்கோழி குழம்பு. பாத்திரத்தை வச்சு எண்ணெயை ஊற்றிட்டேன். கடுகு, தாளிச்சு அப்படியே குழம்புல இதை அப்படியே கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுட்டோம்னா எண்ணெய் தெரிஞ்சு வந்துடும். நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்புல மண்டை எல்லாமே, செட்டை
எல்லாம் வச்சு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுபோல் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் இந்த நாட்டுக்கோழி குழம்பு வச்சு காலையில் இட்லிக்கோ இல்லை மத்தியானம் சாதத்துக்கோ சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.